நான் துடியலூர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா துடியலூர் வந்து நம்ம பூண்டியே வந்துட்டோம் கைஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி ரைட் கிளம்பிட்டோம் கைஸ். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூர் தான் போக போகிறோம். இப்போ துடியலூர் போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பிளானுங்கிறது எங்கே போகிறோங்கிறது. கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவில் தான் போகிறோம். போயிட்டு கண்டிப்பாக நான் மோட்டோ வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன். போயிட்டு துடியலூர் போயிட்டு சொல்கிறேன் கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு, யார் கூட போகிறோங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கிங் மேக்கர் தான் போக போகிறோம். எங்கே போகிறோம், எப்படிலாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம துடியலூர் போனதுக்கப்புறம் தான் தெரியும். வாங்க அப்படியே மோட்டோ வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிளம்பலாமா? தூக்கித்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மவுண்ட் மேலே ஏற்றிக்கலாம் கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மேலே ஏற்றியாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூர் போயிட்டு குன்னூர் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்படியே கீழே கிளம்ப வேண்டியதாங்க. மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ப்ரோக்கு ஃபோன் பண்ணோன்னு அவர் ரெடியாக கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரைடு அப்படி ஜாலியாக கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். அதாவது முன்னாடியே ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். மோஸ்ட்லி வந்து அது வந்து 6 மந்த்து தான் ஓப்பனில் இருக்கும். அது நமக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டடியில் தான் கைஸ் இருக்கோம். அட்டடியில் வந்து போயிட்டுருக்கோம். அட்டடியிலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக டைம் ஒரு 5:30 4:30 ஆக போகுதுங்க. நான் வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2ங்கிறேன் 4:15 சம்திங் இருந்துச்சு. நான் மேலே கொஞ்சம் தூரம் வண்டிங்க ஓட்டிட்டு வந்துட்டேன். ஆயிருக்கும் 4:30 பக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக ஆயிருக்குங்க. 4:30 பக்கம் ஆயிருக்கும். கண்டிப்பாக 4:30க்கு மேலே தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன்னா அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம மோட்டோ வ்ளாக் பண்ணி. இது வரைக்கும் ஓன் வாய்ஸ் கொடுத்தா வீடியோ போட்டிருந்தோம். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னான்னு கேட்டிங்கன்னா சன்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு. சன்செட்டு பார்த்தீங்கன்னா சன்செட் தான் ஆகும் போது, அதாவது நம்ம சன்செட் ஆகிறதுக்குள்ள நம்ம கீழே போயிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். மேட்பாளையம் ரீச் ஆயிடுவோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துக்குலாம் போகணுன்னா என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன் கைஸ். தெரிஞ்ச அளவுக்குன்னா ஓரளவுக்கு ஃபுல்லெல்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அதாவது நான் போக 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 சொல்லுவேன் கைஸ், இவ்வளோ இந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளோ பட்ஜெட் வந்து நம்ம இவ்வளோதான் பட்ஜெட்டுங்கிறது, நமக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டுங்கிறது நம்ம இவ்வளோதான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் எடுக்கல கைஸ். எவ்வளோனா ஒரு 1000 கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது பெட்ரோலுக்கு சாப்பாடுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்தாச்சு வீட்டிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு போன ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணேன், அதில் வந்து கட் பண்ணி தாங்க நான் யூடியூப்ல போட்டேன். ஏன்னா பாதி வந்து வின் சவுண்ட் தான் ஃபுல்லாகவே பேசினது வந்து ஃபுல்லாகவே வின் சவுண்ட் தான் கேட்டுச்சு கைஸ். அதனால தான் அந்த மோட்டோ வ்ளாகை ஃபுல்லாகவே கட்டி பண்ண முடியல. எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எடுத்து அதில் வந்து 10 நிமிஷம் வந்து போஸ்ட் அப்லோட் பண்ணது 10 நிமிஷம் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு மேலே இல்லை. அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது கிடைக்க மாட்டேங்குது. எப்படின்னா நான் வாய்ஸ் பேசுறது வந்து ஒழுங்காக எப்படின்னா வின் சைட் அடிக்க தெரியுமா, வின் சைட் அடித்த மாதிரி ஃபுல்லாக கொலாப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? எடுக்க முடியாதுல்ல. அதனால தான் அது வீடியோ போட்டு வேஸ்ட் தான். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க போது நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வேஸ்ட் தாங்க. அதனாலயே தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மைக் வந்து நம்ம வைசர் இல்லாதனால தான் நமக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ நம்ம கீழே இருந்து வரும்போது வைசர் வாங்கி மாட்டிடலாம் கைஸ். ஏன்னா இங்கே தான் ப்ரைஸ் வந்து 400 கிட்ட வந்து நம்ம கீழே போய் பர்ச்சேஸ் மேட்பாளையத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 150-200 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். சரி கைஸ், நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போய் பெட்ரோலாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம குன்னூர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். எவ்வளோ பெட்ரோல் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 500 கிட்ட அடித்தேன். பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் கைஸ் காட்டுது. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் கூட இல்லை, ட்ரை கிட்ட நிலமையில தான் இருந்துச்சு. அதெல்லாம் போயிடும். நம்ம கீழே வரைக்குமே போயிடலாம். துடியலூரே போயிடலாம் கைஸ். போயிட்டு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் கைஸ். இன்னும் அவருக்கு போகணும், நமக்கு வழி ஒன்றும்
எதுவுமே பண்ணாமல் அவருக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக நம்ம குன்னூர் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். குன்னூர்லேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம துடியலூர் தான் கைஸ் போக போகிறோம். நம்ம வந்து மேலே ஊட்டிக்கு போகிறதுனா மேலே போகணும் கைஸ். நம்ம கீழே தான் போக போகிறோம். கீழ் சைடு இண்டிகேட்டர் போடுறா கைஸ். ரொம்ப நாள் கைஸ் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணி ரொம்ப எவ்வளோ நாள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு இருக்கும் கைஸ். ஒரு சம்திங் ஒரு தனியாக ட்ராவல் பண்ணி சொல்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி 3 மாசமா 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கலாம். பட் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அதுங்க கைஸ் எல்லா லைஃப்ல வரது தானே, வராது எல்லாத்தையும் கடந்து தானே போய் ஆகணும். பட் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், லைஃப்ல வந்து எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ண முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இப்போ இது வீடியோ போகிறதே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ போகிறதே நான் சொல்கிறேன் ஏன்டா அப்படின்னா, ஏன்டா அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் இப்போ நான் பண்ணிட்டுருக்கல அதை வந்து எவ்வளோ டிமோட்டிவ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குன்னு எனக்கு தெரியும் கைஸ். எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வேஸ்ட்ரா, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா இதுக்காக பண்ணுற. ஆனால் இப்போதான் கைஸ் நம்ம பண்ணதை வெளியே நம்ம வந்து ரீச் ஆகும்ன்றது வந்து இப்போதான் கைஸ் எனக்கு புரியுது. எப்படின்னா நம்ம ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி நம்ம வீடியோ கண்டினியூவா அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெளியவே தெரியும். அப்படிங்கும்போது பண்ணி தானே ஆகணும் அதை. இப்போ ஏன்னா நம்ம பிடிச்சிருக்காத நம்ம பண்ணுறோம், அடுத்தவங்க சொல்கிறாங்களுக்காக இது அதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அடுத்த பேசி கேட்கக்கூடாது. நம்ம பிடிச்சி இப்போ ஒரு ட்ரீம் பைக் நம்ம வாங்க போகிறோம்னா அது ஏதாச்சும் இப்போ எனக்கு இந்த பைக் தான் பிடிக்கும், எனக்கு வேற பைக் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட கேட்டுருப்பீங்களா சொல்லுங்க. எனக்கு இந்த பைக் பிடிக்காதரா, அதனால நான் அந்த பைக்லாம் வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதனால உங்களுக்கு பிடிச்ச பைக் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்குலாம் இந்த மிடில் கிளாஸ் பசங்க வந்து பிடிச்ச பைக் இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணா இறங்குவாங்க. பிடிச்ச பைக் இருக்கிறதுக்கு வண்டி வந்துட்டே இருக்கே, நம்மளும் ஏறிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் கீழே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் பேசி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ஹில் ஸ்டேஷன் நம்ம ஊட்டி எங்கே ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணினாலும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டு எல்லா இதுவும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் பறக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே சொல்கிறது வந்து இப்போ இன்சூரன்ஸ், வண்டி புக்கு, லைசன்ஸு எல்லாமே தான் கைஸ் சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படிங்கும் போது எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கலாம் கைஸ். பைத்தியக்காரங்க மாதிரி ஓட்டுறாங்க, ஏறுறான் வண்டி வரதை பார்த்துட்டு ஒதுங்குறான். நான் அப்போ எதுக்கு ஏறணும்? அந்த கேப்பில் நான் பூந்து தானே எப்படி ஏறிப்பான் உள்ள ரிட்டர்னு. காந்திபுரம் பிளேஸ் பக்கம் அந்த தாண்டியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கீழே போகிற துடியலூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 கம்மிங்க. இது 750ங்கிறேன் பாருங்க. என்கிட்ட எவ்வளோ கூகுள் மேப் பார்த்து எவ்வளோ காட்டுச்சுன்னா ஒரு 75 கிலோமீட்டர் சம்திங் காட்டுச்சு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்திருப்பேன் நான் குன்னூர்லேருந்து. ட்ராவல்னா இது மாதிரி பண்ணுவாங்க பாருங்க எப்படி பண்ணிருக்காருன்னு. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு, பட் இந்த டாப் பாக்ஸ் இல்லை. டாப் பாக்ஸ் ஆகுனா தான் பின்னாடி கட்ட வேண்டிய ஒரே குறிக்கோளோட இருக்கேன் நான். அதனால தான் என்ன கட்டாமல் அப்படியே சும்மா விட்டுருக்கேன் கைஸ். டாப் பாக்ஸ் வாங்குறோம், பறக்குறோம். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு கைஸ். அதனால என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுலடா, குடும்பத்தை பாடுறா, இதெல்லாம் ஏன்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு தெரியும் என்ன விஷயத்த என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால உங்க வேலை நம்ம அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போகலாம்ல. குடும்பத்தை பாக்குறேன், அதை பார்க்கலாங்கிறது ரெண்டாவது விஷயம். நான் வந்து என்னோட விஷயத்தை நான் பிடிச்சது தாங்க பண்ண முடியும். ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப் நம்ம பிடிச்ச மாத்திரம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அதனால தான் சொல்றேன் நானு, பிடிச்சதை பண்ணு. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப் கைஸ். போனா ரிட்டர்ன் வராது, எவனும் ரிட்டர்ன் நமக்கு தரப்போறது கிடையாது. இது கண்டிப்பா வாய்ஸ் கேட்க தெரியும், பேசினாலுமே வாய்ஸ் கேட்க போறது கிடையாது. அதனால நான் சொல்றேன் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி கைஸ், நான் இப்போ வந்து காட்டேரி பக்கம் வந்துட்டேன். டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4:50 கிட்ட ஆக போகுது, 5 o'clock ஆக போகுது, ஈவினிங் சன்செட் ஆக போகுது. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன்னே தெரியல கைஸ் சொல்றது. பட் ஆனால் என்ன பண்றது, நம்ம வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். இப்போ எப்படி பேசுறான் அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றானுங்க பசங்க. பட் நமக்கு வந்து மோட்டிவா ஒன்றுமே கிடையாது கைஸ். மோட்டிவ் பண்ற மாதிரி இருந்தால் நம்ம ஏன் உளறிட்டே இருக்க போறோம்? இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்னு சொல்லி தரத்துக்கு நமக்கு வந்து எவனும் கிடையாது. அதனால நம்ம வந்து நம்ம தெரிஞ்சதை பண்றோம், அவ்வளவுதான். இப்படி பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு நல்லா இப்படி மாத்திக்கடா. இப்ப எப்படி சொல்றேன்னா, நீ இப்ப பேசுறது வந்து கொஞ்சம் மாத்திக்க.
நார்மலா பேசுற மாதிரி பேசு, இல்லைன்னா எப்படியாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல. நம்ம சொல்றவனே டிமோட்டிவ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றது? நமக்கு தெரிஞ்சதான் நம்ம பண்ண முடியும். கரெக்டா நம்ம காட்டேரி கிட்ட வந்துட்டோம் கைஸ். மேட்டுப்பாளையம் 21 கிலோமீட்டர் போடுது கைஸ், 21 கிலோமீட்டர் காட்டுது. ஆனா கூகுள் மாத்தாஜி எவ்வளவு காட்டுச்சுன்னா 32 சம்திங் காட்டுச்சு. குன்னூர்ல இருந்து 5 o'clock 5 கிலோமீட்டர்ஸ் கழிச்சாலும் 5 கிலோமீட்டர் கழிச்சாலும் எவ்வளோ இருக்கும்? 32ல 38 சம்திங், 37 சம்திங் இருக்கும். 31 தான் காட்டுது, 21 கிலோமீட்டர் தான் காட்டுது கைஸ். இந்த வழியில போனா நம்ம ஊட்டியும் போகலாம், இந்த குந்தாலாம் சொல்லுவாங்கல்ல அங்கே போகலாம் கைஸ். சரி கைஸ், நான் வந்து இதுக்கு மேலே வளரிட்டு விரும்பல, அதனால போக போக நான் மேட்டுப்பாளையம் பக்கம் போய் பிளாக் பண்ணி பண்றேன் கைஸ். சரிங்களா? வீடியோலாம் என் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பண்ணிட்டே இருங்க. ஏன் இதுக்கப்புறம் வந்துடும் அப்படி வீடியோல அட்டாச் பண்ணி தானே போடுவேன். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிளாக் பண்ணி பண்றேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து கீழே வந்து முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்த கைஸ். மேட்டுப்பாளையத்துக்கு 4-6 காமிச்சிச்சு. நான் ஒரே ஃபோனில் பிளாக் எடுக்கிறதுனால, ஒரே ஃபோனில் மேப்பு பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படிதான் கைஸ், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இதனால கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி வராங்க. கீழெல்லாம் ரைட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுங்க. முக்கியமாக ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க. லாரி வந்துச்சுன்னா போயிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கைஸ் கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க கைஸ். வண்டி ஒரு இதுனே கிடையாது. எப்படின்னா ஒரு ப்ராப்பராக ரைட் பண்ணுறதுங்கிறதே கிடையாது. கண்ணா பின்னா அவங்க ஏதாச்சும் சௌரியத்துக்கு ஓட்டிகிட்டு வராங்க கைஸ். நீங்கள் எல்லாம் யாரும் அப்படி வராதிங்க. முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாகவே வாங்க. ஹில் ஸ்டேஷன் ரைட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வாங்க. இதில் வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல கைஸ். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு காற்றுங்கிறது ரொம்ப அடிக்குது. காற்று போகிறது ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. காற்றுங்கிறது ரொம்ப தான் அடிக்குது. நமக்கு வந்து வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணி யாரும் போயிட வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான வகையை நம்ம பார்க்கணும். நம்ம ப்ரோ வந்து நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அங்கே இந்த வெயிட் பண்ணிருக்காரு தொழிலுக்குள்ள. அங்கேருந்து நம்ம அப்படியே அவரை பிக்கப்பட்டவே போகிறோம். இந்த வயசு ஜக 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 ஜெண்டா அப்படின்ற மாதிரி வேகத்தில் யானை சாலை கடக்கும் பகுதி மிகவும் கவனமாக செல்லும். பார்த்தீங்கன்னா நைட்டில் ரைட் பண்ணுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்க. முக்கியமாக சொல்கிறதுனால எப்படின்னா ஏதாச்சும் அனிமல்ஸ் அப்படியே இருந்தாலும் முதல்ல ஸ்லோவாக அப்படியே போனீங்கன்னா அது டிஸ்டர்ப் போயிடும். அது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து அது ஒன்றுமே பண்ணாது கைஸ். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சேஃபாகவே ரைட் பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து பிளாஸ்டிக் அதிகமாக எடுத்துகிட்டு வர வேணாம். ஏனென்றால் நம்ம நீலகிரிக்குள்ள வந்து பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதனால பிளாஸ்டிக் யாரும் யூஸ் பண்ணுறவங்க தெரிந்தால் இங்கே ரிமூவ் பண்ணிடுவாங்க கைஸ். இங்கே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கைஸ் அனுப்புவாங்க. பார்த்தீங்கன்னா பழைய பால் தூரி பாலம் சொல்லுவாங்க. இதை வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் மேட்டுப்பாளையம் கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போகிறாங்க. இதே நம்ம ஊர் நம்ம ஊட்டியாக இருந்தால் இந்த நம்ம பசங்க எங்கே போனாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒன்றும் தேவையில்ல. அவங்க பாருங்க ஜாலியாக ரைட் பண்ணுறாங்க. இதனால நம்ம டிடிஎஃப் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க, ரைடிங் கேஸ் ப்ராப்பராக ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அதை போட்டு பண்ணுறீங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் எது வந்தாலும் நம்மகிட்ட ப்ராப்பராக நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் கைஸ். நினைக்கிறேன் மைக்கோட வாட்சியர் குறைஞ்சிச்சா அதெல்லாம் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வாட்சி கேட்காதுன்னு நினைக்கிறேன். காற்று ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கிற பாருங்க. நான் ஒரு 50-60 கிலோ தான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வரும். நான் கண்டிப்பாக வயசில் வாங்கி 200 தான் வரும். வயசில் வாங்கி கொடுத்துருவேன். கரெக்டாக நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு தான் இருக்கோம். டைம் ஓவர் கேட்டிங்கன்னா டைம் வந்து 6:10 ஆச்சுங்க. வரும்போது ஐயோ யாரும் கேட்குறீங்க வயசுலாம் ரொம்ப வயசுலாம் யாரும் போடாமல் போகாதீங்க. ஏன்னா கண்ணுலேயே இந்த பஸ்ஸு பின்னாடி வந்துட்டுதுன்னா பஸ்ஸில் இருக்க மண் வேஸ்டேஜ் கீழே இருக்க பொடி எல்லாம் கண்ணுக்கே அடிக்குது. முடிஞ்ச சேஃபாக ரைட் பண்ணுங்க. ரவிவால் மறக்காம இந்த போக வாய்ஸ் கட்டி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம துரியலூர் போயிடலாம் நினைக்கிறேன். துரியலூர்ல மேட்டுப்பாளையம் பக்கத்தில் போயிட்டு
லாக் பண்ணி பண்ணுறேன் கைஸ். ரவிவால் வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்படி பறக்கலாம் கைஸ். நான் துடியலூர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா துடியலூர் வந்து நம்ம பூண்டியே வந்துட்டோம் கைஸ். வெள்ளிங்கிரி மலை அடிவாரமே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கூட தான் வந்திருக்கோம். வாங்க ப்ரோ. நம்ம ப்ரோவும் நம்மளும் தான் மலை ஏற போகிறோம். ப்ரோ ஏறிலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஏறணும் ப்ரோ. கண்டிப்பாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ஏறுறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஏற போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோ வேறு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கங்க.